அனைவருக்கும் வணக்கம். மகாராஷ்டிரா தேர்தல் முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறது. இன்னமும் 5 நாட்கள் தேர்தலுக்காக இருக்கிறது. பிரச்சாரம் உச்ச கட்டத்தில் போயிட்டு இருக்கு. இதில் முக்கியமான குற்றச்சாட்டாக எல்லோரும் எதை வைக்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா, திரு அதானி அவர்கள் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்த அந்த உத்தவ் தாக்கரேவுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திரு கௌதம் அதானி அவர்கள் முக்கிய பங்கை ஆற்றினார் அப்படின்னு சொல்லி அஜித் பவார் அவர் ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காரு. அதை திரு சரத் பவார் அவர்களும் ஆமோதித்திருக்கிறார். ஆமாம், இந்த ஆட்சி களைவதற்கு முக்கியமான காரணம் திரு கௌதம் அதானி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக இப்படி ஒரு அரசியலிலே நேரடியாக அவர் பங்கு பெற்றிருக்கிறார் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு, பங்கு பெற்றிருக்கிறார் அல்ல, இன்டர்ஃபியரன்ஸ், இல்லீகல் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு முதல் முறையாக வெளிப்படையாக வந்திருக்கிறது. அஜித் பவார் இதை சொல்லியிருக்கிறார். இந்த மீட்டிங்கில் நாங்கள் போனோம், அந்த சரத் பவார் கட்சியை இரண்டாக உடைப்பதற்கும் சிவசேனாவை இரண்டாக உடைப்பதற்கும் முக்கிய பங்காற்றியது யார் அப்படின்னா திரு அதானி அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களிலே மிகவும் பரவலாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. இதற்கு கைமாறி எதனால் இந்த ஆட்சி மாற்றம், எதனால் அவ்வளோ ஒரு இன்சிஸ்டண்ட்டாக பண்ணி இந்த 2 கட்சியை உடைச்சி திரு உத்தவ் தாக்கரேவை ஆட்சியிலிருந்து அகற்றுகிறார்கள்னு பார்த்தா அதில் முக்கியமாக சுழன்று கொண்டிருப்பது தாராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். அது ஒரு என்னென்னா ஒரு அமுத சுரபி, வற்றாத தங்க சுரங்கம். அதை கைப்பற்றுவது யார் அப்படின்னு பெரிய போட்டி, பெரிய அளவில் குளோபல் டெண்டர் எல்லாம் ஃப்ளோட் பண்ணாங்க. ஆனால் எல்லாவற்றைக்கும் திரு உத்தவ் தாக்கரே ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தார். என்ன அப்படின்னா, அதானி அவர்களுக்கு அந்த கான்ட்ராக்டை அப்படியே தங்க தாம்பாளத்தில் வச்சு கொடுக்க முடியாது, கொடுக்க மாட்டோம். எதுவாக இருந்தாலும் நியாயப்படி சட்டப்படி குளோபல் டெண்டர் மூலமாக நடைபெற வேண்டும் என்று இருந்தார். இதனால் அவருடைய ஆட்சி பறிபோனதா அப்படின்றது தான் இன்றைக்கி மகாராஷ்டிரா தேர்தலிலே எதிரொலித்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. ஆட்சி மாறுகிறது. ஏக்நாத் ஷிண்டே, சிவசேனாவில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர், அந்த ஏக்நாத் ஷிண்டே அவர் முதல்வராக மாறுகிறார். பாஜக ஆதரவு கொடுக்கிறது. அதானிக்கு அந்த தாராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். இதில் என்ன விசித்திரமாக இருக்குது அப்படின்னா, தொடர்ந்து எல்லாரும் முக்கியமான விமர்சனங்களை, கேள்விகளை இந்த ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை பற்றி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒரு 300லேருந்து 500 ஏக்கர் தாராவி. ஆனால் அதையும் தாண்டி அவருக்கு அதிகமான இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மும்பையில் 300 ஏக்கர் ரீடெவலப்மெண்ட்னால் யோசித்து பாருங்கள். அதோடு மட்டுமல்லாமல் அதையும் தாண்டி நிறைய இடங்கள் இந்த ப்ராஜெக்டுக்காக, இந்த ப்ராஜெக்டை இவர் செய்கிறார் என்பதற்காக மும்பையுடைய முக்கியமான இடங்கள் அவருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான குற்றச்சாட்டாக எழுந்திருக்கிறது. ஸோ ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களும் போயிட்டுருக்கு, குஜராத்துக்கு போயிட்டுருக்கு. மும்பையில் வரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் குஜராத்துக்கு போகுதுன்றதை திரு ராகுல் காந்தி அவர்கள் ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. இப்போது இந்த குற்றச்சாட்டும் முக்கியமாக சுழன்று கொண்டு இருக்கிறது. ஸோ மக்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள்? அஃப்கோர்ஸ் மற்ற பிரச்சனைகளும் நிறைய இருக்குது. ஏற்கனவே சொன்னது போல் அந்த மராத்தா ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசிஸ் அப்படின்றது ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலையை அங்கே உருவாக்கி கொண்டு இருக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தோம், இந்த வெங்காய விலை ஒரு முக்கிய பங்காற்றியது. இந்த தேர்தலிலும் அது ஒரு முக்கிய பங்காற்றும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். 2024 தேர்தலில் இந்தியா கூட்டணி மகா விகாஸ் அகாடி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அதையே ரிப்ளிகேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் எல்லா அந்த ஒப்பீனியன் போல்ஸ் எல்லாம் அதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று. நன்றி, வணக்கம்.